வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சூரியன் ஸ்டைல் பாஸ்தா. இந்த மஞ்சூரியன் ஸ்டைல் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி பாஸ்தா பார்த்திங்கன்னா 350 கிராம்ஸ் போல் பாஸ்தா எடுத்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்தாக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூவிலேருந்து ஒரு பாதியிலேருந்து ஒரு அதுக்கும் பாதியான ஒரு ரேஷியோ எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் போல் பூ எடுத்து வச்சுருக்கேன். பேபிகார்ன் 3 ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எக் பிளான்ட், அதாவது பெரிய சைஸ் கத்திரிக்காய் வரும் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/4 ரேஷியோ எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கொயராக. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் நம்ம 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1.5 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். பேபி ஆலூஸ், அதாவது பேபி பொட்டேட்டோஸ் நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஷெஷ்வான் சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், டார்க் சோயா. ஸோ தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. நான் இன்றைக்கி ஆர்டினரி ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கலக்கலான மஞ்சூரியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேனில் அகலமான பேன் எடுத்துருக்கோம். அதில் ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடு இருந்துமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணலாம். நம்மளுடைய பாஸ்தா ரேஷியோக்கு ஏற்ற போல் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நம்ம வேகமாக காய்கறிலாம் வேகிறதுக்காக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேபி ஆலூஸ் சேர்க்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கம்பல்சரி ஆட் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு இந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும், ஸோ நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறுமனே ஆனியன் அண்ட் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலராக கூட நம்ம இருக்கிற கேப்சிகத்தை ஆட் பண்ணலாம். பெல் பெப்பர்ஸ் எல்லாமே எல்லோ, ரெட், க்ரீன்னு சொல்லி அது போல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வேணுன்னா வெறுமனே கார்ன் ஃப்ளேவர் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸோடைய ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ நான் இந்த காம்பினேஷனை நான் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எக் பிளான்ட் ஆட் பண்ணிடலாம். அந்த பெரிய சைஸ் கத்திரிக்காவை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆளுவும் எக் பிளான்ட்டும் நம்ம சேர்த்தோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோபி ஆட் பண்ணிடலாம். ஸோ கோபியும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்டர் பண்ணி விடலாம். காலிஃப்ளவர் இது கூடவே இப்போ நம்ம பேபிகார்ன்ஸ் ஆட் பண்ணலாம். பேபிகார்ன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகத்தை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா பாஸ்தா நம்ம பாயில் பண்ணும்போதே சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணுவோம். அதே இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா சாஸ்லையுமே சால்ட் இருக்கும். ஸோ வெஜிடபிளுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா வெஜிடபிளுமே சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான். பாருங்கள், நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸ்லாம் 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சேன். நல்லாவே குக் ஆகிடுச்சு. ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. 3/4 போல் தான் நம்மளுக்கு குக் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஷெஷ்வான் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டேன். வெஜிடபிளோட நம்மளுக்கு நல்லா ஜெல் ஆகணும். இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் போல் நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், ஒரு 1 மினிட் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்தாஸ் ஆட் பண்ணலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுடுங்க. ஸோ எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம கோட் பண்ணி விடணும். நம்ம ஆட் பண்ண எல்லா சாஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பாஸ்தா கூட கம்ப்ளீட்டாக போகணும். பாஸ்தா ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. பாஸ்தா 70% போல் குக் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் 30% போல் நம்மளுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வெஜிடபிள் இந்த சாஸ் கூட தான் நம்மளுக்கு பாஸ்தா குக் ஆகணும். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டான மஞ்சூரியன் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய கார்ன்ஃப்ளவருடைய மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த திக்கி கன்சிஸ்டன்சியில் வரும். க்ரீமி திக்கி கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் சீஸை துருவி போட்டுக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறுமனே மஞ்சூரியன் ஃப்ளேவர் மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஸோ நான் சீஸ்லாம் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணல என்னோடய ரெசிபியில் இன்றைக்கி.
ஸோ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 1 மினிட் போல் வச்சு தருங்க. பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கலக்கலான மஞ்சூரியன் ஸ்டைல் பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப கலக்கலான மஞ்சூரியன் ஸ்டைலில் மிக்சடு வெஜிடபிள்ஸை வச்சுட்டு ஒரு ஃப்ளேவரிங்காக நம்ம எப்படி பாஸ்தா சேர்த்து உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.